தெலுங்கானா என்ற மாநிலம் உருவாக காரணமாக இருந்த சந்திரசேகர ராவ் தலைமையிலான பாரத் ராஷ்டிர சமிதி இப்போது அங்கு தொடர் சறுக்கல்களை சந்தித்து வருகிறது. 2023 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசிடம் தோல்வியை சந்தித்தது. தங்கள் எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் பக்கம் கட்சி தாவுவது என்று மாநிலத்தில் தனக்கான செல்வாக்கை இழந்து தவிக்கிறது அந்த கட்சி. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து கட்சிக்கு புத்துயிர் கொடுக்க எம்எல்ஏக்களை சந்தித்து இருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் சந்திரசேகர ராவ். அவரது மகள் கவிதா டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் சிறையில் இருப்பது, தெலுங்கானாவில் பாஜகவின் வளர்ச்சி, காங்கிரஸ் பக்கம் தாவும் எம்எல்ஏக்கள் என அனைத்தையும் கணக்கில் கொண்டே பாஜகவுடன் கூட்டணி அமைக்க பாரத் ராஷ்டிர சமிதி காய் நகர்த்தி வருகிறது என செய்திகள் வலம் வந்தன. இந்த நிலையில் சந்திரசேகர ராவ் எம்எல்ஏக்களை சந்தித்து பேசியிருப்பது அதிக கவனத்தை பெற்றிருக்கிறது. தெலுங்கானாவில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கும் நிலையில் முக்கியமான மசோதாக்களை ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் தாக்கல் செய்ய இருக்கிறது. குறிப்பாக சொத்து பதிவை எளிதாக்க கொண்டுவரப்பட்ட தரணி போர்ட்டலில் முறைகேடுகளை சரி செய்வதற்கான மசோதா, புதிய பல்கலைக்கழகம் கட்டமைப்பதற்கான மசோதா போன்றவை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சந்திரசேகர ராவ் தனக்கென தனி பிளான் வகுத்து சட்டப்பேரவை கூட்டத்தில் காங்கிரஸை கார்னர் செய்ய முடிவெடுத்திருக்கிறார். நேற்று நடந்த 3 மணி நேர மீட்டிங்கில் காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் அத்தனை மக்கள் பிரச்சனைகளையும் கையில் எடுக்க வேண்டும் என அவர் எம்எல்ஏக்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மீட்டிங் முடிந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த பிஆர்எஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ஹரீஷ் ராவ், ஜூலை 25ஆம் தேதி தெலுங்கானா சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கோதாவரி ஆற்றின் நீரை விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்த வலியுறுத்தி சட்டமன்ற மற்றும் மேலவை உறுப்பினர்கள் மேடிக்கட்டா அணை என்று அழைக்கப்படும் லட்சுமி தடுப்பணை மற்றும் கண்ணைப்பள்ளியை நோக்கி பேரணி செல்ல இருப்பதாக அறிவித்திருக்கிறார். ஜூலை 25 அன்று மாநிலத்தில் அதிகரிக்கும் வேலையின்மை குறித்து விவாதிக்க தனி தீர்மானம் கொண்டுவர இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த இந்த 7 மாதங்களில் காங்கிரஸ் செய்த ஊழல்கள், குறிப்பாக சிவில் சப்ளை மற்றும் கலால் துறைகளில் காங்கிரஸ் செய்த முறைகேடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முன்னாள் சபாநாயகரும் இப்போதைய மேலவை உறுப்பினருமான சிறிகொண்டா மதுசூதன சாரிக்கு மேலவையின் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திற்குள்ளே மட்டும் அல்லாமல் வெளியேவும் காங்கிரசுக்கு குடைச்சல் கொடுக்க பிஆர்எஸ் தயாராகி வருவதாக தெரிகிறது. சமீப காலத்தில் பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் பக்கம் தாவுவதால் அதை தடுப்பதற்காக தனி ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார் சந்திரசேகர ராவ். உடல் நலம் சரியில்லாமல் இருந்த சந்திரசேகர ராவ் திடீரென கட்சி மீட்டிங்கில் கலந்து கொண்டு வியூகங்களை வகுத்து கொடுத்திருப்பது காங்கிரஸ் கட்சிக்கும் கலக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது.